ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்பினால் நான் சொல்வதை 4 நிமிடம் மட்டும் கேள். நான் சொல்வதை மட்டும் செய். நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று சொல்லிவிட்டு கீழே பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். நான் சொல்வதை மட்டும் செய், நான் சொல்வதை மட்டும் கேள் என்று சொன்னேன். நீ ஏதாவது மன உளைச்சலில் தான் இருக்கின்றாய். மனதிலே கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எதற்காக நீயே எதற்கும் நீ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதே. அதனால் அந்த இடத்தில் உனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய். சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை என் செல்லமே. ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீ பொறுமையாக காத்திருக்க பழகிக்கொள். எதுவும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் நிதானம். எதுவுமே உனக்கானது நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நிதானமாக இருக்க கற்றுக்கொள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரிகள், எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். என்றுமே மனவேதனைக்கு ஆளாகாதே. வாழ்க்கையை எதிர்த்து போராடு. நிச்சயம் நல்லதொரு வழி பிறக்கும். நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடக்கூடாது. உன்னை ராஜாவை போல் மாற்றப் போகிறேன். நிச்சயமாக உனக்கு ராஜயோகம் வரப்போகிறது என் செல்லமே. இதோ உன் திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கு திருமணம் நடந்த பிறகு இந்த திருச்செந்தூரில் என்னை வந்து வார் மகிழ்ச்சியுடன். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு அருள்பாலிப்பேன் என் செல்லமே. ஏனென்றால் அந்த சமயத்தில் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன். நேற்று நீ என்னிடம் மனமுருகி வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. சில நேரங்களில் முருகா எனக்கு இது நடக்குமா என்று நீயே கற்பனையாக எதையும் யோசிக்காதே. அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டவே வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு என் செல்லமே. அல்லது என் பாதத்தில் கையை வைத்து புலம்பி கொட்டிவிடு. மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும். தோல்விகள் நிரந்தரமில்லை என்று எதையும் புரிந்து கொண்டு நடந்தால் மன அழுத்தம் வராது. அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் என் செல்லமே. உன் வாழ்வில் வெற்றியடைய விடாமுயற்சியே முக்கியம். நம் வாழ்க்கையை நம் கனவுகளால் நிரப்புவோம். வெற்றிக்கு வழியமைப்பது நம் முயற்சிகள் என் செல்லமே. கவலைப்படாதே. நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வெறுப்பு, கடுச்சொல் மட்டும் விட்டுவிடு. அனைவரையும் நேசித்து பழகு. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விட மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது. இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை. நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ இருக்கும் இடம் பூங்காவனமாக பசுஞ்சோலையாக மாறப்போகிறது. உனக்குள் இருந்த பயங்கள் விலகிவிடும். தைரியமாக இரு. உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று, அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றும் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாய்.
இதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதனை சரி செய்து வருவேன். நிச்சயமாக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கடமையை விடாபிடியாக செய்து சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய். சிலர் என்னிடம் சொல்வது, அப்பா நல்ல காலம் ஆரம்பித்துள்ளது என்று சொல்கிறீர்கள், ஆனாலும் எனக்கு ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். செல்லமே, உனது எண்ணத்திலும் மனதிலும் முதலில் மாற்றம் வந்துள்ளதா என்று பார். எண்ணத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். உனது எண்ணம் மீண்டும் பழையவற்றில் மாற்றிக்கொண்டால் மீண்டும் தடை வரும். அதனை கவனித்து சரி செய்து வா. மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். தெரியாதவர்களிடம் அனுசரித்து போகும் நாம் தெரிந்தவர்களிடம் விட்டு கொடுப்பதில்லை. பிறரை நம்பி உனது மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லை என் செல்லமே. உனக்கு பிடித்ததை விரும்பி செய்து கொண்டே இருந்தால் உனக்கான வாழ்வில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவது உண்மை என் செல்லமே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகின்றது. வாழ்வதற்கல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்குத்தான் என் செல்லமே. அமைதியால் ஆனந்தமும், ஆனந்தத்தால் ஆரோக்கியமும், ஆரோக்கியத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆகவே முடிந்து போனதை நினைத்து வருந்த வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் நண்பர்கள், உறவுகள், ஆரோக்கியம் இவை எதுவுமே விலைப்பட்டியலோடு வருவதில்லை. ஆனால் அதன் விலை நமக்கு அதனை இழக்கும் போதுதான் புரிகிறது. உனது மனதையும் உள்ளூர் உணர்வையும் தைரியமாக பின்தொடர்ந்து சென்று கொண்டே இரு. அதுவே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என் செல்லமே. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு மன நிம்மதியும் தைரியமும் கிடைக்கும். எல்லோரிடமும் கேட்டு தெரிந்து கொள். ஆனால் முடிவெடுப்பது உனது கடமை. அனுபவமே சிறந்த ஆசான் ஆகும் என் செல்லமே. உனது பணி எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அதைவிட மாபெரும் சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக தெரிந்து கொள். இதோ உன் கர்ம வினைகள் எல்லாம் விலகிவிட்டது என் செல்லமே. உன் செல்வம் வீடு தேடி வரும். வளமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய். இனி நீ அழக்கூடாது. உன்னை சோதிப்பது உன்னை பலப்படுத்துவதற்குத்தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல. நம்பிக்கை பொறுமையுடன் இரு. அதற்கான பலன்கள் உன்னை வந்து சேரும். உன் பிரச்சனைகள் தீர்ந்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மூழ்கடிக்கச் செய்யப் போகிறேன். அதுவரை முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து விடு. நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நம்பிக்கையுடு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.